ஆகவே இந்த பிறவி இல்லை, எத்தனை பிறவி எடுத்தாலும் என்றேனும் ஒரு நாள் குருநாதரை சரணடைந்துதான் நாம் இந்த குவலைய வாழ்வில் இருந்து விடுபட்டு அந்த குன்றா நிறைவோடு இருக்கின்ற அந்த சச்சிதானந்தத்தை அடைய முடியும். மாறாக ஏது செய்தாலும் முடியாது. வேள்வி வளர்த்தாலும், யாகங்கள் செய்தாலும், பெரிய தவஜபங்களை செய்தாலும், சாதனைகள் செய்தாலும் அவையெல்லாம் பயன் தருவதாக இல்லை. நம்மை, நம்முடைய வாழ்வினுடைய ஒழுக்க நெறியை, நற்புத்திகளை மேம்படுத்துமே அல்லாமல் அவைகளெல்லாம் நம்மை கரையேற்ற முடியாது. நம்மை கரையேற்ற வேண்டும் என்று சொன்னால் கடலிலே இருக்கின்ற அந்த தவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நீந்த தெரியாத ஒருவனை கப்பலிலே தூக்கி போட வேண்டும், படகிலே தூக்கி போட வேண்டும் என்று சொன்னார். அங்கே குருநாதர் வந்து கைப்பிடித்து தூக்கி போட வேண்டும். இதுதான் உண்மை. ஆகவே எனக்கு குருவின் மீது நம்பிக்கை கிடையாது. அவர் நம்மை போன்ற ஒரு மனிதர் தானே, அவர் நம்மை போன்று வாழ்ந்தவர் தானே, அவரால் என்ன செய்ய முடியும்? அப்படி மட்டும் நினைத்து விடாதீர்கள், நினைக்கவே செய்யாதீர்கள். அது நம்முடைய அறியாமை, அது நம்முடைய மடமை, அது நம்முடைய அறிவீனம், அது நம்மை மயக்குகின்ற மாயை. ஆகவே அந்த மாயை நீங்கினால்தான் அந்த ஞானத்தை பெறுகின்ற அந்த ஆற்றல் கிடைக்கும். அது புண்ணியத்தின் வயத்தால் கிடைக்கும். ஆகவே ஒரு பிறவியில் அல்லாது எத்தனை பிறவி எடுத்தாலும் அத்தனை பிறவிகளில் எல்லாம் நற்கர்மங்களை செய்து, நாம் சொல்லுவதைப் போல ஆலயம் சென்று வழிபாடு செய்து, அப்புறம் சென்று வேள்விகள் செய்து, அப்பால் சென்று நற்கர்மங்களை செய்து, தான தர்மங்கள் செய்து, என்றேனும் ஒரு நாள் குருவினுடைய சரணத்தை பற்றினால்தான் கரையேற முடியும். இது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை. இதுதான் வேதாந்தத்தினுடைய முடிந்த முடிவு. குரு அருள் இல்லாமல் திருவருள் இல்லை. முடிந்த முடிவாக சொல்லுகிறார்கள். குரு அருள் இல்லாமல் திருவருள் இல்லை, கிடைக்கவே செய்யாது. அப்படி என்று சொன்னால் குருநாதராக மனிதன் கடவுள் வர வேண்டும். அதனால் தான் அருணை ஜோதியாக, கருணை தெய்வமாக, கண்கண்ட தெய்வமாக, மனித சட்டை தாங்கி தன்னை பிச்சைக்காரன் என்று சொல்லிக்கொண்டு அந்த பகவான் நமக்கு அருள்வாளிக்கிறார். நிதர்சனமான உண்மை. இந்த பிச்சைக்காரன் மீது உங்களுக்கு முழுமையான நம்பிக்கை வேண்டாம், இல்லாவிட்டால் போகட்டும். இந்த பிச்சைக்காரன் சொல்லுகின்ற இந்த நாமத்தை ஏகாந்தமாக இருந்து எண்ணத்தில் கொண்டு மனதார சொல்லி பாருங்கள், அதனுடைய ஆற்றலை பாருங்கள். அதுதான் அந்த சனகாதி முனிவர்கள் எங்கே சென்றார்கள்? பகவானிடம் சென்றார்கள். குருவாக எங்களுக்கு ஞானத்தை உபதேசியுங்கள், தெய்வமாக மற்றுமுள்ள காரியங்களாக இருந்து எங்களுக்கு காட்சி தர வேண்டாம், குருவாக இருந்து எங்களுக்கு ஞானத்தை உபதேசியுங்கள் என்று சொன்னார். கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி, இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி, அவருக்கு தான் முடியும். இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவர். அதனால் தான் இன்னொரு மகா வாக்கியம் இருக்கிறது. குரு அருள் இல்லாமல் தன் இருப்பையோ தன் இழப்பையோ ஒருவன் அடைய முடியாது. தன் இழப்பை அவன் அடைய வேண்டும். தான் நான் என்று சொல்லுகின்ற அந்த இருப்பு நிலை இருக்கிறதல்லவா, அந்த அகங்கார நிலை இருக்கிறதல்லவா, அது அகங்கார் தன் இழப்பை அடைகிறான், தன் இழப்பை அடைகிறான். அதன் பிறகு அடுத்த வார்த்தை என்ன? தன் இருப்பை அறிய வேண்டும். தன் இருப்பு என்ன? தன் இருப்பு தான் ஆத்மஸ்வரூபம். நான் ஆத்மஸ்வரூபம், நான் இந்த உடம்பு அல்ல, நான் ஆத்மா, நான் சச்சிதானந்தன், என்றும் எல்லாமா இருக்கின்ற அந்த பரம்பொருள் என்னுள்ளே இருக்கிறது. அதுவாக நான் இருக்கிறேன். நான் இந்த சாதாரண உடம்பல்ல. இந்த ஞானத்தை சொன்னால் போதாது, கேட்டால் போதாது, நாம் அனுபவிக்க வேண்டும். அனுபவிப்பதற்கு யாருடைய துணை வேண்டும்? குருநாதர் துணை வேண்டும். படித்த படிப்பு அது பாழ் படிப்பு. நாம் சொல்லிக் கொள்கின்ற வார்த்தைகள் எல்லாம் வீண் வார்த்தைகள். ஆனால் குருவர் இருந்தால் பேச வேண்டாம், சொல்லாமல் சொல்லுவார். என்ன?
என்னை அறியாமல் ஏதும் வகை உலகில் இல்லை. என்னை அறியாமல் ஏதும் வகை உலகில் இல்லை. தன்னை அறிந்ததுண்டால் தலைவனை நீ அறிவாய் மகனே. ஐயா வைகுண்டம். தன்னை அறிந்ததுண்டால் தலைவனை நீ அறிவாய் மகனே. கண்ணாலே கண்ணாலே காணும் அப்பா வழியதுதான். ரொம்ப முக்கியம். குருவினுடைய திருவடியை பற்றி கொண்டோம் என்று சொன்னால் முழுமையான நம்பிக்கை வந்தது என்று சொன்னால் உங்களுக்கு வெளியில் இருந்து யாரும் சொல்லித்தர வேண்டியது இல்லை. குருவே உங்களுக்கு எல்லாம் உணர்த்துவார். அதுதான் மெய்ப்பொருள். பிரஞான பிரம்மம் என்று வேதம் சொல்லுகிறது. பிரஞான பிரம்மம், உணர்வே பிரம்மம். இந்த உணர்வு உங்களுக்கு மேலோங்கிக் கொண்டே இருக்கும். இந்த உணர்வு வற்றாத ஊற்றென, மாறாத தீபம் என, காணாத காட்சி என்ன நம்முடைய உள்ளத்திலே நமக்கு தோன்றும். ஒவ்வொருவரும் ஆத்மஸ்வரூபிகளாக இருக்கிறீர்கள், தெய்வ வடிவங்களாக இருக்கிறீர்கள், தெய்வமாக இருக்கிறோம். நாம் எல்லோரும் கொஞ்சம் கூட மாறுதல் இல்லை. நாம் எல்லோரும் கடவுளின் அம்சம். நாம் எல்லோரும் கடவுளாகத்தான் இருக்கிறோம். நாம் எல்லோரும் மாறாத ஆனந்த உடையவர்களாகத்தான் இருக்கிறோம். ஆனால் அந்த தீபத்தை ஏற்றுவதற்கு, அந்த தீபத்தை தூண்டி விடுவதற்கு, அந்த ஞானத்தை வெளிக்கிளப்புவதற்கு குருநாதர் வேண்டும். அதுதான் குருவினுடைய சிறப்பு. அதுதான் குருவினுடைய மேன்மை. குருவினுடைய அருள் இருந்தால் நான் ஆத்மஸ்வரூபி, நான் ஆத்மஸ்வரூபி என்று சொல்லுகின்ற உணர்வு மேலோங்கி நான் ஆத்மா அப்படி என்று சொல்லி, அதனால்தான் அவர் சொன்னார், சொல்லாமல் சொன்னவரே நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வோம் சொன்னார். குரு அருள் இருந்தால்தான் பவத்தொடக்கு. பவத்தொடக்கு என்று சொன்னால் பிறவி பெறுங்கள், இதிலிருந்து நீக்கலாம். முருகப்பெருமானுடைய அவதாரத்தை சொல்லுகின்ற பொழுது கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்லுவார், அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் வந்த ஜோதி, பிரம்மமாய் வந்த ஜோதி. அது அந்த பகவான் அருவமும் உருவமாகி, அருவமாக இருக்கிறார், அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் வந்த ஜோதி, பிளம்பதோர் மேனியாக கருணைகூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன். எதற்காக உதித்தனன்? கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்லுகிறார், எதற்கு உதித்தனன்? ஒரு திரு முருகன் வந்து உதித்தனன் உலகம் உய்ய அப்படின்னு சொன்னார். உலகம் உய்வதற்காக அவர் வந்தார். உலகம் உய்வடைய வேண்டும். முருகப்பெருமானுடைய அவதாரத்தை சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார். அதே போல சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அவதாரத்தை சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார் சேக்கிழார் பெருமான், தீதகன்று உலகம் உய்ய உதித்தார் தோன்றினார். தீது அகன்று உலகம் உய்ய. கச்சியப்பர் உலகம் உய்ய சொன்னார். இவர் சேக்கிழார் சொல்கிறார் தீதகன்று உலகம் உய்ய, தீது இல்லாமல். குருநாதர் எதற்கு அவதாரம் செய்தார் தெரியுமா? நம் குருநாதர் யோகிராம் சுரத்குமார். அதனால் தான் சொன்னோம், இவர் சாதாரண ஒரு மனிதர் அல்ல, இவர் அவதார புருஷர். எப்படி ராமன் அவதார புருஷராக இருக்கிறாரோ, எப்படி கண்ணன் கிருஷ்ணன் அவதார புருஷராக இருக்கிறாரோ, அது மாதிரி நம் குருநாதர் யோகிராம் சுரத்குமார் அவதார புருஷர். நம்பிக்கை வராத ஒருவேளை ஒருவர் சொல்லுவது ஏற்புடைய கருத்தா என்று சொல்லி கற்றறிந்த வல்லுநர்கள் நினைத்து பார்ப்பார்கள். எங்கே அறிவு வேலை செய்கிறதோ, எங்கு ஆராய்ச்சி இருக்கிறதோ, அங்கு உணர்வு இல்லை, தெய்வீக உணர்வு இல்லை. வெறுமனே ஆராய்ச்சி செய்யலாம். எப்படி ஒரு செடியை எடுத்து அதனுடைய வேர் முதல் பூ வரை, கனி வரை ஆராய்ச்சி செய்யலாம், காலமெல்லாம் ஆராய்ச்சி செய்யலாம். அதுபோல ஆராய்ச்சி செய்வதற்கு அகப்படார் குரு. அதாவது பக்தி மூடமதே என்று சொல்வார். கண்டுகொண்டேன், நான் இனி விட்டுவிட மாட்டேன், கண்டுகொண்டேன், பற்றி கொண்டேன், எனக்கு எல்லாம் அவர்தான் என்று சொல்கின்ற பூரண அதில் ஆராய்ச்சி இருக்கிறவர்கள் போக முடியுமா? அதனால் தான் படித்தவர்களும் பண்டிதர்களும் கடவுளை நெருங்க முடியாது. படித்தவர்களும் பண்டிதர்களும்
மேலான அறிவுடைய ஆராய்ச்சியாளர்களும் யாரை நெருங்க முடியாது? கடவுளை நெருங்க முடியாது. பாருங்கள், பகவான் நம்முடைய பிறவி துயரத்தை, நம்முடைய துயரத்திலிருந்து நம்மை விடுதலை செய்வதற்காக அவதாரம் செய்திருக்கிறார். அதனால்தான் அவர் சொல்லுவார், இந்த மனித சட்டை தாங்கி, நாம் நினைப்போம் மனித சட்டை என்றால் மனித உடல், இந்த உடலை தாங்கி ஏதோ ஒரு வகையிலே எங்கோ உட்கார்ந்து கொண்டிருக்கிற சாதாரண மனிதர் என்று நினைத்து விடாதீர்கள். இந்த பிச்சைக்காரனுடைய நிலையான சாஸ்வதமான இடம் ராமேஸ்வரம் ஆலயத்தினுடைய கற்ப கிரகம், அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தினுடைய கற்ப கிரகம். அங்கே அந்த நம்முடைய காசி விஸ்வநாதர், இப்படி எங்கெல்லாம் பேர் ஆலயங்கள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் அந்த அதை மாதிரி நிறைவாக அந்த கற்ப கிரகங்களிலே நிரந்தரமாக வாசம் செய்கிறேன் என்று நம் குருநாதர் சொல்லி இருக்கிறார். அதோடு மேலாக நம்முடைய பக்தர்களுக்கு அவர் நடராஜ பெருமானாக காட்சி கொடுத்திருக்கிறார், கண்ணனாக காட்சி கொடுத்திருக்கிறார், புல்லாங்குழல் ஊதுகின்ற கிருஷ்ணனாக காட்சி கொடுத்திருக்கிறார், முருகனாக காட்சி கொடுத்திருக்கிறார். யார் யார் எந்த வடிவத்திலே எந்தெந்த தெய்வங்களை வழிபடுகிறோமோ அப்படிப்பட்ட அற்புதமான பக்தி நமக்கு இருக்கிறதோ, அந்த பக்தி உடையவர்களுக்கெல்லாம் அவரவருடைய பக்திக்கு ஏற்ப பகவான் காட்சி கொடுத்திருக்கிறார்.